ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட புது வீட்டோட ஹோம் டூர் பார்க்கலாமா? நாங்கள் எப்போ கேரளா திருவனந்தபுரத்தில் தான் இருக்கோம். வாங்க எங்கள் வீட்டோட ஹோம் டூர் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரைவேட்டான ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் கேட் வச்சுருக்காங்க. மெயினில் உள்ளே வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே கேட் இருக்குது. இந்த ரோட்டில் வேறு யாரும் வர முடியாது. இந்த வீட்டில் இருக்க ஆட்கள் மட்டும்தான் வர முடியும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் இருக்கிறதுனால ரொம்பவே சேஃப்டியான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் இந்த வீடு. எங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க இந்த 4வது வீடு தான். நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹவுஸ் ஓனர் அங்கிள் ஆண்டி இருப்பாங்க. மேலே வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. நாங்கள் வந்து மேல் வீட்டில் தான் இருக்கோம். இந்த வீடு உண்மையாலுமே ரொம்பவே செமையாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் அவ்வளோ வீடு தேடினாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 வீடு தான் பார்த்துருப்பாங்க. பட் எங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. முன்னாடி ஸ்டெப் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் எல்லா பாக்ஸ் எல்லாம் பிரித்தோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் பாக்ஸ் மட்டும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு டோர் இப்படி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். இது வந்து அமேசானில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். பெங்களூர் வீட்டில் அங்கேயே அவங்க கொடுத்துருந்தாங்க, அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். பட் இங்கே அது இல்லை அப்படிங்கிறனால இது மட்டும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து ஹெல்மெட் எல்லாம் வச்சுட்டோம். ஏன்னா அப்பப்போ எங்கேயாவது வெளியில் போகிறப்ப தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பால்கனி மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேட் கொடுத்துருக்காங்க. கேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லாக்குக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி தான் கேட்டே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த எல்லா செடியுமே ரோஸ் செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி, அதுக்கப்புறம் இந்த செடி பேர் எனக்கு தெரியாது, ஒரு செவந்தி பூ இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கற்பூரவல்லி தலை, மணி பிளான்ட்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கேன். வேறு எதுவுமே நான் வாங்கலை. என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், நீ ஊருக்கு போயிட்டு வா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். இந்த செடி பேர் தெரியாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா மேலே வந்து ஒரு தலை வந்திருக்கு. சூப்பராக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இங்கே வச்சுருக்கோம். எல்லாம் கொண்டு போய் மொட்டை மாடியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சரி கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சேர் போட்டு உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. கேட் நம்ம அப்பப்போ லாக் பண்ணிக்கலாம். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டோருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஸ்கிரோ நெட் டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து அதை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே மெயின் டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சும்மா இந்த நெட் டோர் மட்டும் போட்டோம் அப்படின்னாலே போதும். அது மேலே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா குட்டீஸ் வந்து வெளியில் போக மாட்டாங்க. ரொம்பவே சேஃப்டியாக தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா டோர் நீக்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா பாருங்கள், வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீடே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஃபுல் வீட்டோட வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் வீடு எப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 BHK தான் இருக்குது. இதை நான் உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கீ ஸ்டாண்ட் வந்து மாட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கேலண்டர், பாப்பாவுக்கு வந்து டிவி வந்து வந்ததும் மாட்டணும்னு சொல்லி மாட்டிட்டோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வந்து இந்த சைட் போட்டிருக்கோம். நாங்கள் 6 சீட்டர் சோஃபாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து போட்டுட்டோம். ஹால் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சைடு வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்குது. முன்னாடி ஸ்பேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெங்களூரில் இருக்கிறப்ப ரொம்பவே பெருசாக இருந்தது. பட் அந்த சைஸ் வந்து இங்கே இல்லை. சின்னதாக ஒரு கபோர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நாங்கள் பார்த்த வீட்டில் இந்த வீட்டில் மட்டும்தான் பூஜை ரூமுக்குன்னு ஒரு ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எதுவுமே கொடுத்தது இல்லை. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ லைட் போட்டுவிடுவான், எங்கேயாவது விளக்கு ஏதாவது கை வச்சுருவானோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பயம் அப்பப்போ இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்து வச்சாச்சு. சைடில் பாப்பாவும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. சாமி கும்புறப்ப மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறது. டிவியுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிராஸில் தான் மாட்டிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக மாட்டுறக்கு வந்து கரெக்டாக சௌரியம் இல்லை, ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற இந்த மாதிரி கிராஸில் மாட்டிருக்கோம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல் ஸ்பேஸுமே வந்து ஃப்ரீ தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து உள்ளேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனியாக ப்ளக் பாயிண்ட்டு, வாட்டர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாட்டர் இன் அண்ட் அவுட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வந்து இவ்வளோ நாளாக வெளியில் பெங்களூரில் பால்கனியில் வெளியில் வெயில் இருந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே வச்சது வாஷிங் மிஷின் அந்த ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதில் சைடில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாப்பு, அதுக்கப்புறம் ரூம் ஸ்டிக் இதெல்லாமே வச்சுருக்கேன். வேக்கம் கிளீனர் எல்லாமே அந்த சைடில் வச்சுட்டேன்.
கரண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இபி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது மட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெங்களூரில் யூஸ் பண்ண அதே ஸ்க்ரீன் வந்து இங்கேயுமே போட்டு விட்டுட்டோம். மற்ற எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த டைனிங் டேபிளுமே கொண்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. இதில் பெருசாக எது வைக்கிறதுல சாப்பாடு செஞ்சால் கொண்டு வந்து வச்சுருவேன். இப்போல்லாம் வந்து இங்கே வச்சுறது, அப்போ தான் கிச்சன் கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு துடைக்கிறக்கு ஒரு டவலோ, அதுக்கப்புறம் எதாவது வேஸ்ட்டு குட்டி சிந்துனாங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறக்கு இதுவும் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டுக்குள்ளேயுமே நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் தான் வச்சுருக்கேன். மேட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸஸ் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பெரிய விண்டோ. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விண்டோஸ் இருக்குது இந்த வீட்டில். பெங்களூரில் வந்து விண்டோ இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வீடு தான் தெரியுமோ தவிர, பட் இங்கே அப்படி கிடையாது. நல்லா க்ரீனிஷாக நிறையா இது தெரியுது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸோட டாய்ஸ் எதுவுமே நான் வந்து இப்போ வரைக்கும் ஓப்பனே பண்ணல. சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் அப்பப்போ எடுத்து கொடுத்துருவோம். அந்த 2 பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கே ஷிஃப்ட் பண்ணுறது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா எடுத்துட்டோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரினா எடுக்கவே வேண்டாம், கீழே கொட்டிடுவாங்க, நம்மளால் இந்த பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் கொடுத்துருக்கேன். பெங்களூரில் 2 இருந்தது. ஆனால் நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் ஒரு இதுலேயோ, அந்த புதுசு புதுசாக செராமிக் கப்ஸ் எல்லாம் வாங்க ஒரு இதுலேயோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உள்ள 5 ரேக் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பெரிய ஃபோட்டோஸ் எல்லாம் மேலேயும், அதுக்கப்புறம் கீழே வந்து குட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே கொஞ்சம் அந்த ஷீல்டு எல்லாம் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இதில் வைக்க முடிஞ்சிச்சு. அது எல்லாமே அப்படியே ஸ்டோர் பண்ணி அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்களோட நேம் போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைடில் மாட்டியிருக்கேன். மேலேயுமே வந்து பாப்பா தம்பி அது வந்து கண்டிப்பாக இந்த இது வேணும்னே நான் வந்து ரெடி பண்ணது. பாப்பா தம்பிக்கு 1 இயர் இது வந்து 1 இயரில் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வேணும்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாமே பெங்களூரில் இருந்து தான், பட் வேறு எதுவுமே வந்து புதுசாக வாங்கியெல்லாம் வைக்கல. அங்கேருந்து இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். அது எல்லாமே ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days பக்கமாக ஆயிடுச்சு ஃபுல்லாகவே செட் பண்ணுறக்கு. அதுவும் வந்து கிச்சன் ஐட்டம் இந்த ஹால் எல்லாமே செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பெட்ரூம் எல்லாம் செட் பண்ணுறக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days ஆச்சு. கிட்டத்தட்ட 1 week மேலே ஆயிடுச்சு எனக்கு இது ஃபுல்லாகவே செட் பண்ணுறக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே க்யூட்டாக லைட் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு வந்து அந்த இது ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. சென்டர்லேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய லைட் கொடுத்துருக்காங்கண்ணா இங்கே. பட் நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. எதுக்கு நமக்கு சும்மா அதில் லைட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதில்ல. வேறு எப்பாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இதுதான் இந்த ஹால் பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ். இதுலேயுமே நிறைய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படியே இப்படி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனோம் அப்படின்னா இந்த நேமிங் போர்டு இங்கே இந்த சைடில் ரைட் சைடு உள்ளே போனோம் அப்படின்னா 2 பெட்ரூம் இருக்கும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது. காமனாக 2 இதுக்கும் சேர்த்து வெளியில் ஒரு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. எல்லாமே வெஸ்டர்ன் பாத்ரூம் தான். அப்படியே பாத்ரூம் எல்லாம் ஃபுல்லாக காமிக்கணுங்கிறதுல அதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதில் ரைட் சைடு ஒரு பெட்ரூம்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் டேபிள் போட்டிருக்கோம். பாருங்கள், ஆஃபீஸ் டேபிள் போட்டாச்சு, ஒய்ஃபை மாட்டியாச்சு. அது அவங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே அவங்களோட தான். இதுக்கிட்டே நான் வரதில்லை. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கார்பன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து மேலே வைக்க வேண்டியதாக அதெல்லாம் வைக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி. இங்கே திருவனந்தபுரத்தில் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி இல்லாமல் சுத்தமாக இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. பட் இங்கே வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணால் 1 week அப்புறம் தான் இங்கே வந்து டெலிவரி ஆகும். அப்படிங்கிறனால நாங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் இது ஸ்லாப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கபோர்டு மாதிரி கொடுக்கல. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த கார்பன் பாக்ஸில் போட்டு அப்படியே மேலே வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். வேணும்னா எடுத்துக்க, இல்லைனா அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இந்த கபோர்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய சாரீஸ் மேலே வந்து இதில் அம்மா ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, கீழே வந்து அத்தை மாமா. இதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் திங்ஸ் எக்ஸ்ட்ரா புக்ஸு டைரிஸ் நல்லா கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட புது ட்ரெஸ்ஸு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். கபோர்டு வந்து இங்கே ரொம்பவே கம்மி அப்படிங்கிறனால நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டான ஸ்பேஸ் வந்து பத்தலை. அதுக்கப்புறம் ஏசி வச்சுருக்கேன். கபோர்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்காங்களது குட்டீஸோடது எல்லாமே அங்கே வச்சுருக்கேன். கீழே ட்ரெஸ்ஸஸ். தம்பி வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து கொண்டிருக்கான் வீடியோ எடுக்கிறப்ப. இவ்வளோ தான் இந்த பெட்ரூமில்.
இது ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை நம்ம பிடிச்சி இழுத்தா அப்படின்னா போதும், அது வாட்டுக்கு அப்படியே சுருண்டுட்டு மேலே போயிடும். எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஒன்று மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அவங்க அது இதே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அவங்க வீட்டுக்கு அது கொடுக்கல, மேல் வீட்டுக்கு வந்து ஒரு 2019 ஆர் 18 வந்து இந்த வீடு கட்டினாங்களாமா, அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் உண்மையுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், மழை வந்து தூரிட்டுருக்கு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது இந்த ஏரியா சைடில். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக காமாக இருக்கும். ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். இந்த பெட்ரூம் முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் அது இதுன்னு சொல்லி அவங்க எல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த சைடு நாங்கள் வரதில்லை. ஒய்ஃபை ஸ்விட்ச் எப்போவுமே வந்து ஆனில் தான் இருக்கும், அது மட்டும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். இந்த ரூம்குள்ளே வந்தோம் அப்படின்னா தம்பி வந்து ஏதாவது நோண்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே தம்பி வந்து பார்த்திங்கன்னா விடுறதில்லை. அடுத்து இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் நாங்கள் இது பண்ணல, இதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ரூம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் தான் வந்து ஏசி மாட்டலான்ட்டு இருக்கோம். அப்படியே காட் போட்டாச்சு. இந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா காட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, கபோர்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸ்டாண்டிங் ஃபேன், இருக்கிற எல்லா ஃபேனுமே வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இது வந்து ஹஸ்பண்டோட அயன் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் அயன் பண்ண கொடுக்கறதுக்கு. வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வருவாங்க அயன் பண்ண. என்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறனா நீங்கள் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஃபேன், மேலே ஒரு ஃபேன் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட் லேம்பே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெளிச்சமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு கிளாக் மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டோம். பாருங்க, இவ்வளோதான் இந்த ரூம். இதுலேயுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, பட் அதில் எந்த திங்ஸுமே வைக்கல. பாருங்கள், இந்த ரூமில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இந்த பெட் லேம்ப் கூட நாங்கள் போகிறதில்ல, விட்டுட்டோம். இங்கேருந்து வெளியில் வியூ பார்த்தா உண்மையுமே செம்மையாக இருக்கும். நான் அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பெட்டெல்லாம் போட்டு நீட்டாக பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சு வச்சுருக்கோன்னு நினைக்காதீங்க, அப்பப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமில் வந்து இந்த பக்கம் 2 டோர் இருக்குது, அந்த பெட்ரூமில் ஒரே ஒரு விண்டோ மட்டும்தான் இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 விண்டோ இருக்கும். விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சோம்னால அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் கபோர்டு இருக்குது அப்படிங்கனால இந்த கபோர்டு ஃபுல்லாக என்னோடய கிளாத்ஸ் வச்சுருக்கேன். மேலே ஹேங்கரில் சாரீஸ் எல்லாமே மாட்டி விட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சுடி குர்த்தா செட் எல்லாமே அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ட்ரெஸ் இது எல்லாமே போடாத ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் அவுட்டிங் போட்டு போகிறதுக்காக ஜீன் டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடது ஹஸ்பண்டோடதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். கீழே குட்டீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் சேர்த்து அந்த 2 இதுலேயுமே இருக்கும். என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரில. நெயில் பாலிஷு குட்டீஸ் இது இப்போ பாப்பாதே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பாக்ஸு கிளிப்புங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வாங்கி வச்சுருக்கா. அதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு கீழே இருக்க இந்த 2 ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இந்த சைட் மேலே இருக்க பாதியில் வந்து பாப்பாவோட தம்பியோட இந்த லெஃப்ட் சைடில் பாப்பாவது ரைட் சைடு தம்பி இது வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் எல்லாமே வச்சுருக்கேன். பெட்ஷீட், பெட் மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட் கவரு, தம்பிக்கு மேட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த விண்டோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பச்சை பச்சையாக தெரியும் பார்க்குறதுக்கு. பெங்களூரில் பில்டிங்காக பார்த்து இங்கே இந்த க்ரீனிஷ் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா உண்மையுமே செம்மையாக இருக்கும். பட் உண்மையாகவே நாங்கள் சூஸ் பண்ணது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது அப்படின்னாலும் மழை காலத்தில் உண்மையுமே செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பெரிய விண்டோ ஓப்பன் பண்ணால் கீழே ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருகாப்பில் தலையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நல்லா மழை பெஞ்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது விழுந்துட்டுருக்கு. பெரிய மழைன்னு சொல்ல முடியல, லைட்டாக மழை தான் பெஞ்சு. பட் நல்லா இருக்குது மழை பெய்யறப்ப. அந்த கிளைமேட்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் இன்ன வரைக்கும் இந்த பக்கம்லாம் பின்னாடி போய் பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் பார்க்குறேன். பட் கீழே அவங்க இருக்காங்க அப்படிங்கனால நான் சுற்றி போய் பார்க்கவே இல்லை. துவைக்கிறக்கல் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த ஆண்டி வேணால் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்து அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு டெக்கரேட் ஐட்டம் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் அங்கங்கே கொஞ்சம். நான் கிச்சன் வீடியோ ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ரேக் வச்சுருக்கோம். மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டில் எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு மேலே இருக்க லாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண திங்ஸஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த ஆரோலாம் எங்களுக்கு தேவையே படலை.
வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தண்ணியுமே நல்ல தண்ணி தான் வருது அப்படிங்கிறனால நாங்கள் ஆரோ எல்லாமே தூக்கி மேலே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயுமே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அடுத்த வீடு தெரியும், அவங்க கிட்டே நம்ம பேசிக்கலாம். அடுப்பு எல்லாமே கேஸ் ஸ்டவ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றிட்டேன். தண்ணி வந்து மார்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அப்படிங்கன்னா அதில் வந்து நான் ஒரு குடம் வச்சு பிடிச்சி வச்சிட்ருக்கேன். அந்த குடம் மட்டும் மாற்றலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட் போட்டுக்கலாம். கிச்சனுக்குள்ளே கூட ஃபேன் வச்சுருக்காங்க. அந்த ஃபேன் இல்லாமல் கிச்சனுக்குள்ளேயுமே நம்மளால் இருக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கர வெயில். எவ்வளோ வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கூட இருந்திடலாம், பட் இங்கே இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவ்வளோ தான் எங்களோட கிச்சன். பார்த்துக்கோங்க, கிச்சன் வீடியோ நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த இன்னொரு பெட்ரூம்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் தான் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலர் யூஸ் குளிக்கிறதுக்கு எல்லாமே இந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குட்டீஸ் மட்டும் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு அது டிவி பார்த்துட்டு ஹாலில் போக கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த பெட்ரூமில் கபோர்டு எதுவுமே கிடையாது, நாங்கள் தான் எல்லாமே வாங்கினோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் பெங்களூர் யூஸ் பண்ண அதே 3 பக்கெட் எல்லாமே இருக்குது. அரிசி, இட்லி அரிசி, எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் எல்லாமே அதில் இருக்குது. இந்த ரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் கிச்சனில் வச்சுருந்தது தான். இங்கே வந்து அது வைக்கிறக்கான ஸ்பேஸ் எல்லாம் தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து இங்கே வச்சு இந்த எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஹஸ்பண்டோடது, பாப்பாவோடது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்த வெங்காயமே அப்படியே இந்த மாதிரி போட்டு வச்சு பாப்பாவோட ரைட்டிங் டேபிள், ஃபிஷ் டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன செட் பண்ணல, அப்படியே இருக்குது ஓப்பன் பண்ணாமல். சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரோவுமே நம்ம வாங்கினது தான். இந்த எல்லோ ரேக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்போ உடச்சிட்டாங்க. சரி கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா வேறு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் என்னோடய திங்ஸஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டேன். கிளிப்ஸு, பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸஸ், அதுக்கப்புறம் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேறு பக்கம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறனால இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா தம்பி வந்து எடுக்க மாட்டான் அப்படிங்கிறனால இங்கே எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ரேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து கரெக்டான ஸ்பேஸ் கிடைக்கல, அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மாதிரி சும்மா வச்சுருக்கேன். ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்கிள்ஸு, கீழே ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிச்சு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கிட்டே வந்து எடுக்க மாட்டான். அம்மா மிரட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, அதனால் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த பீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 வந்தது. கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. குவாலிட்டியே இல்லாத பீரோ 7000 8000 சொன்னாங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இதில் வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே எக்ஸ்ட்ரா இருக்க ட்ரெஸ்ஸஸ் நான் அதுக்கப்புறம் பாப்பா தம்பி அதுக்கப்புறம் என்னோடது ஹஸ்பண்டோடதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பெட்ரூமில் மேலே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு இருக்குது. இதில் மேலே இருக்க கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ட்ராலி, அதுக்கப்புறம் நல்லா இருக்க கார்பன் பாக்ஸ்லாம் தூக்கி போட வேண்டாம், ஃப்யூச்சரில் எப்போயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் இந்த பெட்ரூமுமே. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீட்டோட எம்டி டூருமே ஹோம் டூருமே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி இதிலே வீடியோவில் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த பெட்ரூம் அவ்வளோதான். உண்மையாலுமே ரொம்பவே சூப்பரான வீடுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச வீடு இது. நான் டக்குன்னு ஓகே சொன்னதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் ஆண்டி அங்கிள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சூப்பராக பேசுவாங்க. அவங்க ஒரு 40 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறனால எனக்கு டக்குன்னு ஓகே சொல்லணும்னு தோணிடுச்சு. வீடுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்குமே தனியாக கேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா குட்டீஸ் எல்லாம் வந்து டக்குன்னு எங்கேயாவது ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக கேட் கொடுத்துருக்காங்க. அங்கிள் ஆண்டி மேலே வர மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் மொட்டை மாடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நானுமே கிளாத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே வருவேன். எல்லாமே கயிறெல்லாம் கட்டி கிளாத் எல்லாமே வந்து காய போட்டு போயிங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா குட்டீஸ் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கொஞ்சம் ஏஜ்டானவங்க தான் அப்படிங்கிறனால பெருசாக அவங்களாலேயும் முடியாதுன்னு சொல்லி அவங்களுமே பெருசாக க்ளீன் பண்ணுறதில்ல போல். சரி நம்மளாவது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்போ க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் இதை க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷீட் போட்டாங்க, அதனால் வந்து பெருசாக வெயில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்காது. இந்த ஷீட் போட்டிருக்கனாலேயே என்னமோ நமக்கு பெருசாக வந்து ரொம்ப ஹீட்டெல்லாம் வரது இல்லை. மேலேருந்து பார்த்தா கீழே வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
சுற்றி பார்க்குறப்பமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலேருந்து கீழே பார்க்குறப்பவும் செமையாக இருக்குது, கீழேருந்து மேலே பார்க்குறப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செமையாக இருக்கும் இந்த வீடு. எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்ச வீடுன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஹஸ்பண்ட் எடுத்த ஹோம் டூர். அவங்க வந்து இந்த வீடு பார்த்து அனுப்புகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை விட வேறு மாதிரி எடுத்தாங்க. இது வந்து நாங்கள் இங்கே பால் காய்ச்சினப்போ எடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும்தான் பால் காய்ச்சினாங்க. வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது. எம்டியாக இருக்கிறப்ப இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு, இந்த ஹால் பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15K. நாங்கள் பெங்களூரில் 2 BHKக்கு 23K கொடுத்துருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 BHKக்கே வந்து பார்த்திங்கன்னா 15K தான் ரெண்ட்டு. அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45K, 50K சொன்னாங்க, நாங்கள் பேசி 45K கொடுத்துருக்கோம். உண்மையாலுமே ரொம்பவே சூப்பரான வீடுன்னு சொல்லலாம். வீட்டிலேருந்து முன்னாடி வெளியில் போனோம் அப்படின்னா பால் வாங்கிக்கலாம், வேணுங்கிற காய்கறி ஏதாவது டெய்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே வாங்கிக்கலாம். கொஞ்சம் சின்ன கிராசரிஸ் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. என்னென்ன வேணுமோ அந்த பொருள் எல்லாமே நம்ம பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஆர்டர் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பிளிங்கிட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வரும், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெப்டோ இதெல்லாமே கிடையாது. அதனால் என்கிட்ட என் ஃபோனில் எந்த ஆப்புமே நான் வச்சுக்கல, ஹஸ்பண்டே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதெல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. எனக்கு உண்மை கபோர்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். பட் மற்றபடி வீடு வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கபோர்டு இல்லைனா பரவாயில்ல நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் தான் வாங்கி கொடுக்குறீங்களா, அப்போ இந்த வீடு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ இந்த சைடு வாஷ் பேஷன், அதுக்கு கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே 3 BHK வீடு வந்து பார்த்திங்கன்னா 15K ரெண்டில் தான் இருக்குது. உண்மையுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா வீடுமே. கிச்சன் டூர்லாம் தனியாக போட்டு செக் பண்ணி பாருங்கள். உண்மையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடு பார்க்குறக்கு. கபோர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. பெட்ரூமில் மட்டும்தான் கபோர்டு வந்து கம்மியாக இருக்கும், மற்றபடி எல்லா பக்கமே கரெக்டாக இருக்கும். வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடு யாருங்க வேண்டான்னு சொல்லுவோம், அதனால நான் டக்குன்னு ஃபைனல் பண்ணிவிட்டேன். நம்மளோட ஹோம் டூர் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.